வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஃபோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ராஷில் குறும்புடன் எனக்கு தாயாவதற்கு உதவுவதாக கூறியிருந்தாள். இன்று திருமணம் செய்து கொள்ளாத எனது பிடிவாதம் எப்படி உடைகிறது என்பதையும், ராஷில் தனது பயங்கரமான கடந்த கால பயத்திற்கு மத்தியிலும் பராக்குடன் தனது தனித்துவமான காதல் கதையை எப்படி தொடங்குகிறாள் என்பதையும் கேட்பீர்கள். பிடிவாதமா அல்லது பொய்யா? பர்ஷினியை தூங்க வைத்த பிறகு ராஷில் என்னருகில் வந்து, நான் இன்னும் எனது திருமணம் செய்து கொள்ளாத முடிவில் உறுதியாக இருக்கிறேனா என்று தீவிரமாக கேட்டாள். எனது பதில் பிடிவாதமாக இருந்தது. எந்த விஷயங்கள் இல்லாமல் எனது வாழ்க்கை கழிந்ததோ அவற்றை இப்போது எனது தேவையாக மாற்றிக்கொள்வதை நான் சரியாக கருதவில்லை. ஆனால் உள்ளுக்குள் நான் எனக்கே பொய் சொல்வது போல உணர்ந்தேன். கசப்பான யதார்த்தம், ஸ்வப்னில் இல்லாத குறை என்னை வாட்டும் என்று ராஷில் சரியாகச் சொன்னாள். ஆனால் ஸ்வப்னில் அமெரிக்காவிலும் நான் இந்தியாவிலும் இருப்பது, இந்த கசப்பான உண்மை என்னை நிலைகுலையச் செய்தது. நன்றி கலந்த கண்ணீர். எனது பலவீனத்தை அவள் சுட்டிக்காட்டியதற்காக ராஷில் மீது என்னால் கோபப்பட முடியவில்லை. மாறாக நான் அவளுக்கும் ஸ்வப்னிலுக்கும் கடன்பட்டிருந்தேன். எனது இக்கட்டான நிலையை உணர்ந்து எனது கண்கள் கலங்கின. ராஷில் எனக்கு துணையாக நின்றாள். தகுதியான ஆணுடன் திருமணம். எனது மௌனத்தை புரிந்து கொண்டு ராஷில் எனக்கு விளக்குவதற்காக தனது கதையை தொடங்கினாள். தகுதியான ஒருவரை திருமணம் செய்து கொள்வது ஒரு யுவதிக்கு எப்படி உதவும் மற்றும் ஏன் அது சரியானது. இங்கிருந்து கதை கடந்த காலத்திற்கு செல்கிறது. பயத்தின் இலக்கு. அல்கா மேமின் அறிவுறுத்தலின்படி பராக்கும் ராஷிலும் இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். முதல் இலக்கு அமிர்தரசின் பொற்கோயில். ஆனால் ராஷிலுக்கு உடனே ஜேடின் நினைவு வந்தது. அவன் குருத்வாராவிலேயே அவளை சிக்க வைத்தவன். தனது கடந்த காலம் மீண்டும் தனது வாழ்க்கையை அழித்துவிடுமோ என்று அவள் பயந்தாள். ஜலந்தரின் ஆபத்து. பஞ்சாப் மண்ணிலிருந்து ஓடிவிட வேண்டாம் என்று பராக் அவளுக்கு அறிவுறுத்தினார் மற்றும் ஜலந்தர் செல்லும் திட்டத்தை கூறினார். அது ராஷிலின் வீடு இருந்த நகரம். சிறைக்கு செல்ல நேரிடுமோ என்ற பயத்தில் ராஷில் நடுங்கினாள். வழக்கறிஞர் ரூபத்தில் பராக் ஜேட் ஒரு குற்றவாளி என்றும் அவன் போலீசிடம் செல்ல பயப்படுவான் என்றும் ஒரு வழக்கறிஞரைப் போல பராக் விளக்கினார். ஏனென்றால் ராஷில் அவன் மீது கடத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியும். இந்த வாதம் ராஷிலுக்கு நிம்மதியை தந்தது. காதலும் நம்பிக்கையும். பராக்கின் உறுதியைக் கண்டு ராஷிலின் கண்களில் அளவு கடந்த காதல் பொங்கியது. பராக் தன்னை எல்லா வகையிலும் நிம்மதியாக வைத்திருப்பார் என்று அவள் நம்பினாள். சிறுவயது ஆசை. நீண்ட பயணத்தின் போது பராக் ராஷிலிடம் சொன்னார், உனது சிறுவயதில் நீ எதையெல்லாம் செய்வாயோ, என்னுடன் இருக்கும் இந்த நாட்களில் அவற்றையெல்லாம் தயக்கமின்றி செய். ஜேடின் பயம், பராக்கின் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் சிறுவயதை மீண்டும் வாழும் ஆசை. ராஷில் தனது பாதுகாப்பின்மைகளை துறந்து பராக்குடன் காதல் பாதையில் முன்னேற முடியுமா? மோதல், பயம் மற்றும் நம்பிக்கை கலந்த தனித்துவமான காதல் கதை. பிரேம் அன்மோல் ஹட்டா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 54. பிடிவாதம், யதார்த்தம் மற்றும் பராக் ராஷிலின் இந்திய பயணத்தின் ரகசியம். வாணி, ஏன் தொட்டாச்சுருங்கி போல மாறுகிறாய்? இப்போது என்னிடம் கேள். நான் உனக்கு எப்படி உதவ முடியும்? தூங்கிவிட்ட பர்ஷினியை தொட்டிலில் கிடத்திக் கொண்டே ராஷில் என்னிடம் சொன்னாள். ஸ்வப்னிலுக்கும் எனக்கும் திருமணம் செய்து வைக்கும் நோக்கத்தில்தான் அவள் இதை சொன்னாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவள் தனது நோக்கத்தை மேலும் விளக்க முயற்சிக்கவில்லை. அவள் மீண்டும் படுக்கைக்கு வந்து தலைப்பகுதியில் சாய்ந்து அமர்ந்தாள். அவள் என்னை அருகில் இழுத்து ஒரு தோழியைப் போல எனது கழுத்தில் கை போட்டு தனது அருகில் அமர வைத்தாள். வாணி, எனக்குச் சொல், ஸ்வப்னிலுடன் இத்தனை நாட்கள் சுற்றிய பிறகு நீ இன்னும் உனது திருமணம் செய்து கொள்ளாத முடிவில் பிடிவாதமாக இருக்கிறாயா? ராஷில் தீவிரமாக கேட்டாள். இந்த உலகில் எண்ணற்ற காணக்கூடிய மற்றும் காண முடியாத பொருட்கள் அவற்றின் இடங்களில் உள்ளன. அவற்றில் எவற்றை நமது தேவைகளில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது நமது இஷ்டம்.
எந்த விஷயங்கள் பொருட்கள் இல்லாமல் எனது வாழ்க்கை கழிந்ததோ அவற்றை இப்போது எனது தேவையாக மாற்றிக்கொள்வதை நான் சரியாக கருதவில்லை. நான் கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை. இப்படிச் சொல்லும்போது நான் எனக்கே பொய் சொல்வது போல தோன்றுகிறது. எனக்கு தெரியும், இந்தியாவிலிருந்து வந்த நேரத்திற்கும் இப்போது திரும்ப போகும் நேரத்திற்கும் என்னுள் மாற்றங்கள் வந்துவிட்டன என்று. வரப்போகும் நாட்களில் நான் ஸ்வப்னில் இல்லாத குறையை தீவிரமாக உணரப்போகிறேன். வாணி, உனது பிடிவாதத்தினால் நீ உனது உண்மையை ஒப்புக்கொள்ளவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. உண்மையில் பராக்கை போலவே ஸ்வப்னிலிடமும் ஒரு தனித்துவமான ஈர்ப்பும் திறமையும் உள்ளது. அவர்கள் நினைத்தால் எந்த பெண்ணையும் ஈர்க்க முடியும். இங்கிருந்து சென்ற பிறகு உனக்கு ஸ்வப்னிலின் நினைவு வாட்டும், ராஷில் நம்பிக்கையுடன் சொன்னாள். ராஷில் சொல்லும் வார்த்தைகளை கேட்க எனக்கு நன்றாக இருந்தது. இருப்பினும் இந்த யதார்த்தம் என்னை நிலைகுலையச் செய்தது. ஸ்வப்னில் அமெரிக்காவில் இருப்பதும் நான் இந்தியாவில் இருப்பதும் நான் ஸ்வப்னிலை மறக்க வேண்டிய சூழலை உருவாக்கும். நான் சோகமானேன். எனது மனதில் இருப்பது இதுதான், ஆனால் நான் வெளியே சொல்லவில்லை. ராஷில், ஸ்வப்னில் எப்படிப்பட்டவர் என்று உனக்கு தெரிந்திருக்கும் போது என்னை அவருடன் சந்திக்க வைக்கும் சூழலை ஏன் உருவாக்கினாய்? என்னை ஏன் கட்டாயப்படுத்தி அமெரிக்காவிற்கு அழைத்தாய்? எனது வாழ்க்கையில் குறையாக தெரியாத ஒரு விஷயத்தை ஏன் எனது பலவீனமாக மாற்றினாய்? நான் ராஷிலுக்கு நன்றியுள்ளவளாக இருப்பேன். இந்த புகாரை கூறி நான் ஒருபோதும் நன்றி கெட்டவளாக மாறமாட்டேன். உண்மையில் ஸ்வப்னிலை அறிமுகம் செய்ததும், ஸ்வப்னில் எனது ஆளுமை வளர்ச்சிக்காக தனது நேரத்தையும் பணத்தையும் செலவிட்டதும் ராஷிலும் ஸ்வப்னிலும் எனக்கு செய்த உதவி. அந்த நன்றி கடனை தீர்ப்பது எனக்கு சாத்தியமற்றது. எனது இக்கட்டான நிலையை தழுவி எனது கண்கள் கலங்கின. ராஷில் எனது தோழி மற்றும் நலம் விரும்பி. அவள் எனது தலையை தனது தோளில் சாய்த்து கொண்டாள். எனது தலையை தடவி கொடுத்தாள். எனது கண்ணீரால் அவளது இரவு உடை நனைந்தாலும் அவள் ஏதும் சொல்லவில்லை. வாணி, அல்கா மேம் சொன்னதால்தான் நான் பராக்கை சந்தித்தேன். அப்போது திருமணம் செய்து கொள்வது சரியா இல்லையா என்று எனக்கு தெரியாது. பராக் இந்தியாவில் இருந்த ஒரு மாதத்தில் எனக்கு அவர் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதை விட பராக்கை திருமணம் செய்வது ஒரு சிறந்த முடிவாக இருக்கும். எனது அனுபவத்தை உனக்கு விரிவாகச் சொல்கிறேன். தகுதியான ஒருவரை திருமணம் செய்து கொள்வது ஏன் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள அது உனக்கு உதவும். ராஷில் மெதுவாக இனிமையான குரலில் சொன்னாள். எனது மௌனத்தின் மூலம் வெளிப்பட்ட ஆர்வத்தை ராஷில் கவனித்தாள். அவள் கதை சொல்லத் தொடங்கியதும் ஒரு சினிமா காட்சி போல எனது கண்களுக்கு முன்னால் கடந்த கால காட்சிகள் ஓடத் தொடங்கின. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க குடிமகன் பராக்கும் ராஷிலும் அல்கா மேமின் அறிவுறுத்தலின்படி காரை எடுத்துக்கொண்டு இந்திய சுற்றுப்பயணத்திற்கு புறப்பட்டனர். பராக்கிடம் சர்வதேச ஓட்டுநர் உரிமம் உள்ளது. எனவே அவர் இந்தியாவிலும் கார் ஓட்ட முடியும். ராஷில், நாம் முதலில் அமிர்தசரஸ் பொற்கோயில் தரிசனத்திற்கு செல்கிறோம் என்று பராக் தங்களது பயண இலக்கை பஞ்சாப் என்று கூறினார். ராஷில் பிறந்த ஊர் பஞ்சாப் தான். வீட்டிலிருந்து ஓடி வந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அன்றிலிருந்து அவள் பஞ்சாப் மண்ணின் வாசனையை இழந்திருந்தாள். அவளது கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. அப்போதுதான் அவளுக்கு ஜேடின் நினைவு வந்தது. அவன் குருத்வாராவிலேயே அவளை தொடர்ந்து வந்து தனது வலையில் வீழ்த்தியவன். ஜேடின் நினைவால் அவள் நடுங்கி போனாள். ஒரு நல்ல காரியத்திற்காகச் செல்லும் போது கடந்த கால நிழல்கள் தன்னை தொடருமோ என்று அவள் கவலைப்பட்டாள். பஞ்சாபில் ஏதேனும் வேண்டாதது நடந்தால் தனது திருமணம் நின்றுவிடுமோ என்று பயந்தாள். பராக், நான் எந்த கடந்த காலத்திலிருந்து தப்பிக்க ஓடி வந்தேனோ அது மீண்டும் எனது வாழ்க்கையை அழித்துவிடுமோ? நான் அமெரிக்கா செல்வதற்கு பதில் சிறைக்கு செல்வேனோ என்று ராஷில் தனது பயத்தை பராக்கிடம் வெளிப்படுத்தினாள். ராஷில், அந்த துரோகி மீண்டும் ஏதேனும் குருத்வாராவிற்கு வருவான் என்று நீ நினைக்கிறாயா? நீ அவனுக்கு கற்பித்த பாடத்திற்கு அவன் எந்த பஞ்சாபி பெண்ணின் நிழலுக்கும் தூரமாக ஓடிவிடுவான். அவன் உனக்கு எங்கும் தென்படமாட்டான். நாம் ஜலந்தருக்கும் செல்வோம் என்று பராக் தனது திட்டத்தை கூறினார். ಡಿನಿವಲ್ಲ ರಾಸಿಲ್ ಬಾಯಾಮ್ ಡಗಕ ಪೋಗ ಮಾರಿಂತ ಪೆರಿಗಿಂಡಿ ವಾಡ ಪರಾಕ್ ಇಡೀ ಅಸ್ಸಲ ಮೈಡಿ ಕಡ మా ఇంట్లో వాళ్ళ నన్న అక్కడ చూస్తే ఎలంటి గొడవ స్టారో రాసిల్ వణికియాట అండి. మన్ నై ఇంటికి వెళ్ళం. నవ్వ పెరిగిన ఒర వెల్లడనికి నవ్వ భయపడడం నక ఇష్టం లేడ.
ಐಪಡ ನನ ನೈಟೋ ಅನ್ನನ ನನ್ನ ನಮ್ಮೋ ನೈಕ ಎಲಂಟಿ ಇಬ್ಬೆಂಡಿ ರನಿವನ జలంధర్ లో గొరడ్వారాగా వెళ్దాం మారియా మీ కలనిలోన్ ఏదైనా స్టారెంట్లో లైన్ చేద్దాం అని పరాగ్ వివరంగా చెప్పడా. నైక పీగా అందా. అక్కడ మా వాళ్ళ అంటారా ఎవరైనా నన్న గొర్తపడ్డవా దీని వల్ల పెద్ద గొడవ అవటంది రాసిల్ స్వరాం பிராட்டிமிலடன்னாட்ல அந்தி. பராக் ஜலந்தர் செல்லும் எண்ணத்தை கைவிட வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். நனை பழைய புகைப்படங்களை பலமுறை பார்த்திருக்கிறேன். உன்னை ராஷில் என்று அறிமுகப்படுத்தாவிட்டால் நானே உன்னை அடையாளம் கண்டிருக்க மாட்டேன். நீ இப்போது அவர்கள் முன்னால் செல்ல விரும்பவில்லை, அது சரி. ஆனால் உனது அடையாளத்தை மறைத்து வாழ்வது சரியல்ல. நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு அந்த தேவை வராது, பராக் தைரியமாகச் சொன்னார். நான் ஒரு குற்றமும் செய்திருக்கிறேன், அது உனக்கு தெரியும். யாராவது அடையாளம் கண்டால் போலீசார் என்னை கைது செய்யலாம். எனக்கு அந்த பயமும் இருக்கிறது என்று ராஷில் பஞ்சாப் செல்வதில் உள்ள ஆபத்தை சொன்னாள். அந்த ஜேட் உனது மீது போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்திருப்பான் என்று நீ நினைக்கிறாயா? அப்படி என்றால் நீ தவறாக நினைக்கிறாய், பராக் கூறினார். நான் அவனுக்கு அவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்திய பிறகு அவன் ரிப்போர்ட் கொடுக்கவில்லை என்று ஏன் நினைக்கிறாய்? ராஷில் மீண்டும் கேட்டாள். அவன் உன்னை ஓராண்டிற்கும் மேலாக துன்புறுத்தினான். குற்றவாளியே போலீசிடம் செல்ல பயப்படுவான். நீ திருப்பி ரிப்போர்ட் கொடுத்து விடுவாய் என்று அவனுக்கு பயம் இருந்திருக்கும். தனது ஆண்மையை இழந்த விஷயம் வெளியே தெரிந்துவிடும் என்றும் அவன் பயந்திருப்பான். அதனால்தான் அவன் ரிப்போர்ட் கொடுத்திருக்க மாட்டான் என்று நான் நினைக்கிறேன். நீ பயப்பட தேவையில்லை என்று பராக் ஒரு வழக்கறிஞரைப் போல ராஷிலுக்கு விளக்கினார். రాసిల్క డింతో మన్సంటి కలిగిండి అల్కమ్యాం దనాకాసం సలమై వడిని ఎనకన్నారని అమెక అనయ్యనిండి అడన డనని అన్నై విఢేల రక్షిస్టడని నమ్మకం కలిగిండి అమే కల్లలో పరాగ్ పద్ల ఏపరామైన ప్రేమ పొంగిపోర్లిండి కర నాడపడన్న పరాగ్న అమే రెప్ప వయాకందా చడాసగిండి. இப்போது ராஷில் மனதில் எந்த பயமும் இல்லை. அவளது இதயத்தில் பராக் மீதான காதல் மற்றும் எதிர்கால வாழ்க்கை பற்றிய இனிமையான கனவுகள் மட்டுமே உள்ளன. அமெரிக்காவில் தனது வாழ்க்கை கழியப் போகிறது என்ற எண்ணம் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. பராக் கேட்டதும் ராஷில் ஜேடின் அசல் பெயர், முகவரி அனைத்தையும் கூறிவிட்டாள். பராக் இதையெல்லாம் ஏன் கேட்கிறார் என்று அவள் யோசிக்கவில்லை. నైజనికి జేడ్ పిరాస్టవన్ వాస్టన్ రాసిల్క ఆసహ్యాం అనయస్టంది అడి అమే జెవిడన్లోని ఒక చేత గడం కని అమెరిక వెళ్ళిన డర్వడ ఆ గడన్నై మాయిపోవడం సలభాం అవటందని అమెక అనయ్యనిండి. அமிர்தசரஸ் செல்லும் வழியில் பராக்கும் ராஷிலும் பல இடங்களில் தங்கி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு அருந்தி பயணத்தை தொடர்ந்தனர். రాసిల్ నవ్వ చిన్నపడ ఎమి సేతనీవు నాటో అన్నపడ అవన్నై నైసెంకోయింగ చెయ్యి నవ్వ నైబేల్యాన్నై మళ్ళీ జీవిష్ట సంతోషంగ అందడం నన చడలనకంటన్నన అని పరాగ్ అమెన ప్రమాగ సుసడ. எபிசோட் 54 நிறைவுற்றது.